ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரமானது வருகிறது. இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், மிகவும் மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்து வரும் பொழுது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் இதனால் உருவாகும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த பங்குனி உத்திர நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்தை நாம் எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த பங்குனி உத்திர நாளில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வந்த வினையும் வருகின்ற வள்ளி வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடுமே என்பது அருணகிரிநாதரின் வாக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகரின் பெயரை சொன்னாலே அவர்களின் வினைகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனதார வேண்டி கொண்டு வீட்டிலேயே எளிமையான பரிகாரத்தை நாம் செய்யலாம். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது பல மாற்றங்களும் நீங்கள் நினைத்த விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அனைத்துமே நீங்கி கண்டிப்பாக அளவில்லாத ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இதனால் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை மனதார நினைத்து செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக இதன் மூலம் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யலாம், இதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் என்னென்ன தீரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் கவலை இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அளவில்லாத கஷ்டங்களும் தடைகளும் அனுபவித்து வருவார்கள். அப்படி தீராத கஷ்டத்தில் தவிக்கக்கூடிய நேயர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வதற்கான வழியாக இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான நேயர்களுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தோடு முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நீங்க சேர்த்து செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கு உகந்த நாளாக வரக்கூடிய பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். விநாயகரை வழிபாடு செய்த பிறகு மனதார உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். குல தெய்வத்திற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் காணிக்கை முடிந்து வைக்கலாம். இப்படி முடிந்துவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கலாங்க. காணிக்கை வைத்த பிறகு முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை நிச்சயமாக ஏற்றி வைக்கணும். அதன் பிறகு முருகர் படத்திற்கு நேராக நின்றோ அல்லது அமர்ந்தோ முருகரை மனதார நினைத்து முருகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவண பவ நம என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதோடு ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாங்க. பொதுவாக எந்த மந்திரத்தை சொன்னாலும் அவசரமாக சொல்லவே கூடாதுங்க. இதனால் எந்த பலனும் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. நிறுத்தி நிதானமாக மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையுமே உணர்ந்து மனதில் உறுதியான நம்பிக்கை வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். எந்த அளவுக்கு உறுதியாக மிகுந்த பக்தியுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. முருகனை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முருக மந்திரத்தை சரியான முறையில் கூறி வந்தீங்கன்னா அளவில்லாத பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை விபூதியில் எழுதி அந்த மந்திரத்தின் மீது உங்களுடைய கை வைத்தோ அல்லது விபூதியை கையில் வைத்து கொண்டோ இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லலாம்.
இப்படி கூறிய பிறகு அந்த விபூதியை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த திருநீற்றை நீங்கள் தினமும் உங்களுடைய நெற்றியில் வைத்து வந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மட்டுமில்லாமல் தலைவிதியே மாறிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை வரக்கூடிய பங்குனி உத்திர நாளில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிச்சயமாக செய்யலாங்க. மறக்காமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த பரிகாரத்தை செய்வது முக்கியம். அதே போல சஷ்டி, கிருத்திகை, விசாகம் ஆகிய நாட்களிலுமே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் செய்தாலுமே இதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓரிரு முறை மட்டுமே செய்துவிட்டு எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்லவே கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது நிச்சயமாக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்தாலே பல மாற்றங்களை நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களின் கர்ம வினைகளின் படி அளவிற்கு ஏற்றபடி கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமான காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வழிபாடு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் இதனால் நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ மறக்காமல் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பரிகாரத்தை அனைவரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் இன்னொரு பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுடைய கடினமான கஷ்டங்கள் தீர்வதற்கு இன்னொரு பரிகாரமாக ஒரு முக்கியமான பரிகாரத்தை நம்ம சொல்லலாங்க. கடினமான கஷ்டங்கள் விலகுவதற்கு முருகப்பெருமானுக்கு ஒரு தேங்காய் பரிகாரத்தை நாம் அற்புதமாக செய்யலாம். இந்த தேங்காய் பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறதோ அதை விட கடினமான அளவுக்கு பலமான பிரச்சனைகள் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு இந்த தேங்காய் பரிகாரம் உங்களுக்கு எளிய பரிகாரமாக நிச்சயமாக இருக்கலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பங்குனி உத்திர நன்னாளில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று 3 தேங்காய்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த 3 தேங்காய்களை 2ஆக உடைத்தீங்கன்னா 6 மூடி தேங்காய் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த 6 மூடி தேங்காயிலுமே நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் நீங்கள் நிச்சயமாக விளக்கு ஏற்றலாம். ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இந்த தேங்காய் மூடிகளை அடுக்கி எண்ணெய் ஊற்றி சாதாரண பஞ்சுத்திரை போட்டும் நீங்கள் தீபங்களை ஏற்றலாம். இது அந்த கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை முருகப்பெருமானிடம் கூறி நிச்சயமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாடுகளை செய்தாலே போதுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நிச்சயமாக விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் பங்குனி உத்திர நன்னாளில் அதாவது 3 தேங்காய்களை வாங்கி அதை 6 மூடிகளாக பிரித்து விட்டு முருகனுடைய ஆலயங்களில் நீங்கள் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபங்களை மனதார ஏற்றி வரலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது எவ்வளோ பெரிய கடினமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, கவலைகளாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே ஒரு விடுதலையும் ஒரு தீர்வும் நிச்சயமாக கிடைக்குங்க. உண்மையான பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வீடு திரும்புவதற்குள்ள நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தீப சுடராக இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு சக்தி வாய்ந்த தீபமாக இந்த தேங்காய் தீபத்தை நாம் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். பங்குனி உத்திர நன்னாளில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலுமே அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பங்குனி உத்திர நன்னாளில் எந்த மாதிரி பரிகாரத்தை செய்தால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மட்டுமில்லாமல் அதோடு சேர்த்து நமக்கு இருக்கக்கூடிய கடினமான கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்போம்.
ஸோ இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.